பெற்றோரே பெரியோரே, உங்கள் அனைவருக்கும் எம் தமிழ் துறையின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்றைய நாளில் தங்கள் கண்களுக்கு விருந்தாக காலம் தந்த பாடம் என்ற நாடகத்தை அரங்கேற்றுகிறோம். அமைதி காத்து நாடகத்தை கண்டு எமக்கு ஊக்கமளிக்க நல்வரவேற்பை நல்குகிறோம். பங்கேற்பாளர் அறிமுகம். ரகு. விமலா ரகுவின் மனைவி. அம்மா ரகுவின் தாய். வினோத் ரகுவின் மகன். நண்பர்கள் சூர்யா, பிரபு, சங்கர். காட்சி 1. இடம் ரகுவரனின் வீடு. உறுப்பினர்கள் ரகு, விமலா, அம்மா, வினோத். டே ரகு, என்னடா அது? காலையில எங்க போன? எவ்வளவு நேரமா உன்னை தேடுறது? ஏமா என்ன தேடினீங்க? நான் தான் வாக்கிங் போயிருந்தேனே. நானும் விமலும் டீ குடிச்சிட்டு வந்தோம். டே, பிள்ளைகளை கிளப்ப வேண்டாமா? உன் பொண்டாட்டி காலையில தூக்குன செல்ல இன்னும் கீழே வைக்கல. உன் பிள்ளைகள்ல ஒண்ணு தூங்குது, இன்னொன்னு என்ன பண்ணுது நீயே போய் பாரு. ஏமா காலங்காத்தால குற்றப்பத்திரிக்கை வாசிக்கிறீங்க? ஆமாண்டா, உண்மையையும் நடக்கிறதையும் சொன்னா உனக்கு குற்றப்பத்திரிக்கை வாசிக்கிற மாதிரி தான் இருக்கு. உன்னை எப்படிடா வளர்த்தேன்? அது அந்த காலம்மா. என்ன நொந்த காலம்? இந்த வீட்டுல எதையாவது பொறுப்பா செய்றீங்களா? அம்மா உங்களை கும்பிடுறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஆமாண்டா, என்னையவே அடக்கு. என்ன மாதிரி செய். முதல்ல எல்லாரும் போய் கிளம்புற வழிய பாருங்க, நான் போய் என் வேலையை பாக்குறேன். விமலா, விமலா என்ன பண்ற? காலையிலேயே செல்போனா? பிள்ளைகளை கிளப்புமா. ஆமா, வந்துட்டீங்களா? ஏன் நான் மட்டும்தான் எல்லாம் செய்யணுமா? நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்களா? எங்க வீட்டுல எவ்வளவு செல்லமா என்ன வளர்த்தாங்க. உங்க எல்லார்கிட்டையும் நான் அவதிப்படுறேன். போய் முதல்ல வினோத்தை எழுப்பு. +2 போத்திக்கிட்டு தூங்குது. ரிவிஷன் எக்ஸாம் நடக்குது. என்ன படிச்சானோ? என் பிள்ளைய குறை சொல்லலைன்னா உங்களுக்கு நாளே நல்லா இருக்காதே. போய் எழுப்புற வழிய பாரு. எந்திரிப்பா தங்கம், எந்திரி. ஆமா, தங்கம் தகரம்னுக்கிட்டு வேகமா கிளம்ப சொல்லு. தங்கம் தங்கம் கொஞ்சினதுனாலதான் விலை வேற ஏறிக்கிட்டே போகுது. டே வினோத், எந்திரி. மணி என்னன்னு தெரியுமா? என்ன பெரிய மணி? ஒரு 5 இருக்குமா? டே மணி 7டா. அப்பா வேற கத்திக்கிட்டு இருக்காரு, எந்திரிடா. அவர் என்னைக்கு கத்தாம இருந்தால் தான் அவசியம். கத்துறது புதுசே இல்ல. பேஸ்ட்ல பிரஷ் வைமா. செய், பிரஷ்ல பேஸ்ட் வைமா. ஆமா, உனக்கு எல்லாம் செய்வாங்க. எந்திரிச்சு போய் வேலையை பாரு. பிள்ளைகளை ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு போயிருங்க. வேகமா வர சொல்லு. அம்மா நான் சைக்கிள்ல போறேன், அவரை போக சொல்லுங்க. அவனை டைமுக்கு போக சொல்லு, நான் கிளம்புறேன். காட்சி 2. இடம் பள்ளி வளாகம். நண்பர்கள் சூர்யா, பிரபு, சங்கர், வினோத். என்னடா வினோத், காலையில எனக்கு லேட்டா வர? சுகம் இல்லையா? ஏன்டா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நல்லா தூங்கிட்டேன். என்னடா இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? மார்ச் 1ஆம் தேதி எக்ஸாம்டா. அப்பா பொறுப்பின் சிகரமே. உன்ன மாதிரி பொறுப்பா பருப்பா எல்லாம் இருக்க முடியாது. நமக்கு ஜாலியா தோன்றதெல்லாம் செய்யணும். என்ன தோன்றதெல்லாம் செய்வ? அதுக்கு இதுவாடா நேரம்? என்னடா ஆளாளுக்கு அட்வைஸ் தாராளமா பாரி வள்ளல் மாதிரி வாரி வழங்குறீங்க? என்னாச்சு எல்லாருக்கும்? டேய், நம்ம அம்மா அப்பா நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. +2 என்றது நம்ம ஃபியூச்சரை டிசைட் பண்றது. இப்ப போய் இவ்வளவு யோசிக்குவீங்க வேணா வினோத்? என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அது அவங்க கடமைடா. இதை போய் பெருசா பேசுறீங்களே. ஒரு சைக்கிள் வாங்க, எவ்வளவு போராட்டம். அவன் பைக்ல போறான். நமக்கு எந்த நேரத்துல எது செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். நீ ரொம்ப தாண்டா சலிச்சுக்கிற. பாவண்டா அவங்க அப்பா. வினோத், கொஞ்சம் சீரியஸா படிக்க ஆரம்பி. தோன்றதை செய்யறது, ஜாலியா என்ஜாய் பண்றதெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு பார்க்கலாம். அப்பா ஐடியா ஐயா சாமிகளா, ஆளை விடுங்க. படிப்பாளிகள் எல்லாம் நல்லா படிங்க. வாய். என்னடா அவன் எப்படி பேசுறான் பாரு. என்னத்த சொல்றது, கிறுக்கு தலைக்கு மேல ஏறி இருக்கு. எப்படியாவது இவன் பாஸ் ஆனா கூட போதும்டா. போன வாரம் வந்து சொல்றான் படம் பார்த்தேன்னு.
படம் பார்க்குற நேரமாடான்னு திட்டுனேன். அன்னையிலேருந்து பேசல, இன்னைக்கு தான் பேசுனியா? மறுபடியும் வேதாள முருங்கை மரத்தில் ஏறிடுச்சா? இவன் அவங்க அப்பாவுக்கு தெரியாம குமார் கூட பைக்ல சுத்துறியான். எப்ப வீட்டுக்கு போறானோ தெரியல. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம், அவன் ஆத்திருந்தட்டும். காட்சி 3. இடம் ரகுவின் வீடு. உறுப்பினர்கள் ரகு, விமலா, அம்மா. விமலா விமலா என்ன பண்ற? ஏன் இப்படி காலங்கத்தாலே விமலா விமலான்னு ஏலம் போடுறீங்க? பிள்ளை தூங்குறான். என்ன தூங்குறானா? மணி என்ன தெரியுமா? ஏன் உங்களுக்கு பார்க்க தெரியாதா? 8. +2 படிக்கிறவன் 8 மணிக்கெல்லாம் தூங்குறான். என்ன நீ கேட்கலையா? சாப்பிட்டானா? பா, அந்த கதை ஏன் கேட்குற? சாப்பாடு வேண்டாம்னா ஏன்னு கேட்டேன். பேய் பூரியோ என்னமோ சாப்பிட்டானா? என்னடா இதெல்லாம்? அத்தை, அது பேய் பூரி இல்ல, பேல் பூரி. சொல்ல கூட தெரியல, குத்தம் சொல்ல வரைஞ்சு கட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க? அவன் செஞ்சது தானே சொன்னாங்க. அவனுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு வந்தான். இதுல என்ன இருக்கு? படிக்கிற பையன் பரீட்சை நேரம் கண்டதை சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்க கூடாது, ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்றேன். இப்ப என்ன, என் பிள்ளை சீக்கு கோழியாவா இருக்கான்? ஆசைப்பட்டு சாப்பிட்டதுக்கு ஆளுக்கு இப்படி கரிச்சு கொட்டுறீங்களே. விமலா, நீ ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறியா? அவன் நன்மைக்கு தானே சொல்றான். பெத்தவ எனக்கு இல்லாத அக்கறையா எல்லாத்துக்கும் போய் வேலையை பாருங்க. என்னடா ரகு, விமலா இப்படி பேசிட்டு போறா? அவன் எனக்கும் பேரன். எனக்கு அவன் மேல அன்பு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அம்மா, நான் உங்களை குத்தம் சொல்லல. அவன் மகன் மேல கண்மூடித்தனமா நம்பிக்கையும் பாசமும் வச்சிருக்கா. தானா புரிய ஒரு நாளைக்கு. நம்பிக்கை பாசம் எல்லாம் சரிதான், ஆனா அதுவும் ஓரளவுக்கு தான். அவன் படிப்பு ஒழுக்கம் அனைத்தையும் கவனிக்கணும், அன்பு செய்யணும், கண்டிக்க வேண்டிய நேரம் கண்டிக்கணும். ஏற்ற காலத்துல இதெல்லாம் செய்யாம விட்டுட்டு பின்னாடி நாம வருத்தப்படக்கூடாது. நான் சொன்னா எங்க விடுபடும், எல்லாம் கடவுள் விட்ட வழி. காட்சி 4. இடம் பள்ளி. உறுப்பினர்கள் சூர்யா, பிரபு, சங்கர். சங்கர் பரபரப்பாக வருதல். என்னடா சங்கர், ஏன்டா அவ்வளவு பரபரப்பா வர? சூர்யா, வினோத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். என்னடா சொல்ற? உனக்கு அப்புறம் தெரியும்? மகேஷ் சொன்னான்டா, குமாரும் அவனும் பைக்ல போனப்ப ஆக்சிடென்ட் ஆகி இருக்கு. குமாருக்கு என்னாச்சு? அவன் குதிச்சுட்டானா, கம்மாக்குள்ள வண்டி விழுந்துருச்சு. நல்ல வேலை நம்ம ஏரியா வயர்மன் ராஜானந்த் தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. வினோத் அப்பாவுக்கு தெரியுமா? அவர் வேலை விஷயமா கேம்ப் போய் இருந்திருக்காரு, வர 2 நாள் ஆகும். அதான் ஐயா பைக்ல சுத்திருக்காரு. அதெல்லாம் பேச இது நேரம் இல்ல, வாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். காட்சி 5. இடம் மருத்துவமனை. விமலா, அம்மா, நண்பர்கள் சூர்யா, பிரபு, சங்கர். அம்மா, நாங்க வினோத்தோட ஃப்ரெண்ட்ஸ், அவனை பார்க்கலாமா? போய் பாருங்கப்பா. அப்பாவுக்கு சொல்லிட்டீங்களா? இல்லப்பா, சொல்லல. கேம்ப்ல இருப்பான், சொல்லி கலவரப்படுத்த வேண்டாம்னு சொல்லல. நல்லது பாட்டி, அப்பா டென்ஷன் இல்லாம வரட்டும், வந்தது சொல்லிக்கலாம். நான் வினோத்தை பார்த்துட்டு வரேன் பாட்டி. போப்பா, தூங்குறான், போய் பாரு. வினோத், வினோத். என்ன வினோத், எப்படி இருக்க? ரொம்ப வலிக்குதா? கடவுள் என்ன தண்டிச்சிட்டாருடா. அப்படிலாம் சொல்லாதடா. கடவுளுக்கு நன்றி சொல்லு. இடது கை தான் ஃப்ராக்சர், நல்ல வேலை வலது கைக்கு ஒன்றும் ஆகல. எப்படியும் எக்ஸாம் எழுதிடலாம். எப்படிடா முடியும்? எல்லாம் முடியும், உன் மேல நம்பிக்கை வை. என்ன மன்னிச்சிருக்கடா, உங்களை எவ்வளவு வேதனை பண்ணியிருப்பேன். மன்னிப்பு கேட்க இதுவாடா நேரம்? விடு வினோத், நீ வேகமா சுகமாகணும், அதுவே போதும். நாங்க வந்து உதவி செய்யறோம். ரொம்ப தேங்க்ஸ்டா. எப்படி விபத்து நடந்தது? கம்மாக்கரை பக்கம் போலான்னு குமார் கூப்பிட்டான். அவன் தான் ஓட்டினான். பிரேக் பிடிக்கல. அவன் படக்குன்னு வண்டியில இருந்து குதிச்சுட்டான். வண்டி கம்மா விழுந்துருச்சு. நானும் வண்டியோடு இடதுபுறம் விழுந்ததால் கை உடைஞ்சிருச்சு. நல்ல வேலை வயர்மேன் என்ன பார்த்தனால சரியா போச்சு. அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நாங்க டெய்லி சாயங்காலம் உங்க வீட்டுக்கு வந்து நீ படிக்க ஹெல்ப் பண்றோம். வலது கை நல்லா இருக்கு, அதுக்கு சந்தோஷப்படு. கவலைப்படாதடா, நாங்க வந்து உன்னை பாத்துக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ்டா. அம்மா எப்ப வீட்டுக்கு அனுப்புவாங்க? இன்னைக்கு சாயங்காலம் அனுப்புறேன்னு சொன்னாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அவனை நாங்க பாத்துக்கிறோம். எப்படியும் அவனை படிக்க வச்சு பரீட்சை எழுத வச்சிடுறோம். நீங்க நல்லா இருக்கணும்பா.
நாங்கள் வரோம்மா. பாட்டி வரோம். வினோத் பாய். வினோத் பாய்டா, ரெஸ்டடு. திங்கட்கிழமை இது வரோம். காட்சி 6. இடம் ரகுவின் வீடு. உறுப்பினர்கள் ரகு, விமலா, அம்மா. நண்பர்கள் சூர்யா, பிரபு, சங்கர். நண்பர்கள் உள்ளே வருதல். எங்கப்பா வினோத்? அவன் அமைதியா உட்கார்ந்துருக்கான், போய் பாருங்க. டேய் வினோத், ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? இப்போதான்டா வெப்சைட் ஓப்பன் ஆச்சு. மார்க்கை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு உன்னை பார்க்க தான்டா ஓடி வந்தோம். இந்தா உன் மார்க் ஸ்டேட்மெண்ட் புடி. 75%டா. ஏய் லூசு, ஏன் அழுற? கை உடஞ்சு கஷ்டப்பட்டு எழுதி 75% மார்க் வாங்கியிருக்க. சந்தோஷப்படுவியா? அழுற? அப்போ நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்னடா அர்த்தம்? கண்ணை தொடடா, ஸ்ரீடா முதல்ல. தம்பி, உங்க 3 பேரை என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. அவ்வளோ பெரிய உதவி எனக்கு செஞ்சிருக்கீங்க. என்னங்கப்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நாங்களும் உங்க பிள்ளை மாதிரி தானே. ஆமாம்ப்பா, என் பையன் வினோத் மாதிரி நீங்க 3 பேரும் எனக்கு பிள்ளைங்க தான்ப்பா. வினோத் கை உடையாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ஒண்ணுதான் கொஞ்சம் கஷ்டம். எல்லாம் நன்மைக்கு தான்ப்பா நடந்திருக்கு. நீங்க சொல்றது சரிதான் பாட்டி. இல்லைனா தலைவர் அடங்கி ஒடுங்கி ஒரு இடத்துல இருந்திருப்பாரா? ஏய் சும்மா இரு சங்கர், இப்ப போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு. இல்ல சூர்யா, அவர் சொல்றதும் சரிதான். குமார் கூட சேர்ந்து சுத்தி இருப்பான். பாட்டி சொல்ற மாதிரி எல்லாம் நன்மைக்கே. எல்லாரும் நல்லா படிச்சு நல்ல நிலைக்கு வரணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஆமா ரகு, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன் விமலா, இன்னைக்கு எல்லோரும் சந்தோஷமா இருக்கும். ஏதாவது ஸ்வீட் பண்ண. நான் ஏற்கனவே கேசரி பண்ணி வச்சுட்டேன். அம்மா, நீங்க பண்ண கேசரியா? ஏண்டா? இல்ல. என்ன வினோத் இல்லன்னு இழுக்கிற? கை உடைஞ்சப்ப கிண்டி இருந்தா மாவு கட்டு பதிலா அதையே போட்டு கட்டு போட்டு இருக்கலாம். எலும்பெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏய், என் மருமகளை கேலி பண்ணாத. அவ என்கிட்ட இருந்துதான் கட்டுக்கிட்டா. டே சூர்யா, பிரபு, சங்கர், வாங்கடா கிளம்பலாம். பெருசுக 3 ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்க கிடக்குறியா? நீங்க எடுத்துட்டு வாங்கம்மா. நம்ம பிரபு தான் கேசரி பிரியர். கிண்டின அனைத்தையும் கூட கொண்டு வாங்க. ஓகே, நான் ரெடி. அப்பா ரிஸ்க் எடுக்க எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. ஒன்ன நம் வாழ்வில் பலருடன் பழகும் அனுபவம் நமக்கு கிடைக்கின்றது. மழலை வகுப்பின் சில நண்பர்கள், வளர்ந்து பயிலும் கால நண்பர்கள், வேலை மற்றும் வாழ்வின் தொடர்ச்சியில் இறுதி வரை கரம் கோர்க்கும் நண்பர்கள். உன் நண்பன் யாரென சொல், நீ யார் என்று சொல்வேன் என்ற பிரதான வரிகள் நாம் அறிந்ததே. நட்புக்கு இலக்கணம் வகுத்து அதற்கு ஒரு அதிகாரத்தை வழங்கியவர் வள்ளுவர். நண்பர்கள் தவறும் போது இடித்துரைத்து திருத்துபவனே நல்ல நண்பன் என்கிறார். நாமும் நம் வாழ்வில் நல்ல நண்பர்களை தேர்ந்து தெளிவோம். நன்றி. That was a great act and a wonderful message. Much appreciation to the whole crew.